பொட்டேட்டோ மஷ்ரூம் ஃப்ரை சிம்பிளான அதே நேரத்தில் சூப்பரான சைட் டிஷ். பேனை சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 டீஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஜீரகம் லேசாக வதங்கினாலே போதும். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 மீடியம் சைஸ்டான உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதனால ஒரு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இங்கே வெங்காயம் நல்லா குண்டு குண்டாக இருக்கும். நம்ம ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு 3 மீடியம் சைஸ்ட் உருளைக்கிழங்கு, அது கூட சேர்த்து நமக்கு கொஞ்சம் மஷ்ரூம்ஸும் சேர்க்க போகிறோம் இல்லையா. வெங்காயம் நல்லா வதங்கி ஒன்றா தானாக பிரிஞ்சிடும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம உருளைக்கிழங்க தண்ணியில் ஏற்கனவே கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம எடுத்து சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் மஷ்ரூமும் ஓரளவுக்கு ஒரே சைஸாக பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்பவே அந்த டிஷ் அப்பீலிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும். வெங்காயமும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காகவே நான் க்யூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் பேட்டர்ன்ஸில். ஸோ இப்போ இந்த எண்ணெய் மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா கோட் ஆகட்டும் நம்ம உருளைக்கிழங்குகள் மேலே. இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இது ரொம்பவே சிம்பிளான காம்பினேஷன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளவே தான். எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். மசாலா எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை நல்லா க்யூப்ஸாக இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளவே தான். பெரிய மஷ்ரூமாக இருந்தால் 4 க்யூபாக போடுங்க. சின்னதாக இருந்தால் 2 போட்டால் போதும். இந்த மஷ்ரூம்ஸும் நான் ஏற்கனவே மஷ்ரூம் ரெசிபீஸில் சொன்ன மாதிரி ஒத்தையாக எடுத்து நம்ம தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மஷ்ரூம்ஸ் நிறைய தண்ணி குடிக்காது. அதே நேரத்தில் இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரெயினரில் போட்டு அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க சமைக்கிற வரைக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விடாது. 6லேருந்து 7 மஷ்ரூம்ஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மஷ்ரூம் சுருங்குச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுடைய உருளைக்கிழங்கோட சைஸுக்கு கரெக்டாக வந்துடும். உருளைக்கிழங்க போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நான் மஷ்ரூம்ஸ் போட்டுட்டேன். ஏன்னா இந்த மஷ்ரூம்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகட்டும். இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான 2 பூண்டு பல்லை நல்லா தட்டி இதில் நான் சேர்த்துட்டேன். முதலையே நம்ம சேர்த்துறணும் அப்படின்னா இந்த மஷ்ரூம்ல இருந்து வெளியில் வர தண்ணியில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த பூண்டு பல்லும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாகியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்ம பூண்டை சேர்க்கறதுனால பூண்டுடைய வாசமும் நல்லா இறங்கும். அதே நேரத்தில் பூண்டும் ரொம்ப சாகி ஆகாமையும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு இதை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். எவ்வளோ அழகா எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்க. இப்போ மஷ்ரூம் உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே சைஸாக எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி இதை நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறம் இறக்கிடலாம். அவ்வளவே தான். ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நைட்டு சப்பாத்தீஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபுல்கா பண்ணுறதா இருந்தால் கூட இதை நம்ம சப்ஜி மாதிரி வச்சுட்டு அந்த சப்பாத்தியில் ரோல் பண்ணியோ ஃபுல்காவில் ரோல் பண்ணியோ குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.